ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகிடைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரமோ என்னென்னு பார்க்கலாம். மீனா வந்துட்டு ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. இந்த ரோகிணி எப்போ எல்லார்கிட்டேயும் எல்லா உண்மையும் சொல்ல போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரோகிணியும் ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க. எப்படியாச்சும் மனோஜையும் அதுக்கப்புறம் கிருஷியும் ஒன்று சேர்த்துடணும். அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்கனாவே போதும், என்னோடய ப்ராப்ளம் மொத்தமாக சால்வ் ஆகிடும். மனோஜுக்கு கிருஷி இல்லைன்னா இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு 2 பேருக்குள்ளே ஒரு அஃபெக்ஷன் வந்துடுச்சுனாவே போதும், நான் நினச்சது எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாமே அதுக்கப்புறம் மனோஜ் வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ரொம்பவே அன்பாக கட்டி பிடிக்கிறாங்க. ஹக் பண்ண உடனேயே ரோகிணி ரொம்பவே கோவப்படுறாங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக என்னை விட்டு தூரமாக போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்ன ரோகிணி இப்படி பண்ணுற, நீ தான் எனக்கு எல்லாமே, நீ என்ன என்கிட்ட இவ்வளோ ஒரு மாதிரி நடந்துக்கிறியே அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் அப்படி தான், இது உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு அமைதியாக வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி சொல்கிறாங்க, இது ரோகிணி கிடையாது, நான் தான் கல்யாணி அப்படின்றாங்க. என்னது கல்யாணியா? ஆமாம், உன் ஒய்ஃப்குள்ளே இருக்கிறது கல்யாணி, நான் தான் அது அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆனதுக்கப்புறமா மனோஜ் கேட்குறாங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் பையனை நீ பாசமாகவே பார்த்துக்க மாட்டேன்ற, அவன் கூட நீ அன்பாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் அவன் கூட இதுக்கப்புறம் அன்பாக இருக்கேன் அப்படின்றாங்க. அன்பாக இருந்தால் மட்டும்தான் உன் ஒய்ஃபோட உடம்புல இருந்து நான் போவேன், அப்படி இல்லைன்னா அவள் உடம்புலேயே இருந்துருவேன் அப்படின்றாங்க. நீ சொல்கிறது எல்லாமே நான் செய்கிறேன் அப்படின்னு மனோஜ் ஆவிக்கிட்ட ஒத்துக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது.